பொதுவாகவே நம்ம வீட்டில் இருக்கிற பேரண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை வயசில் மூத்தவங்களாக இருக்கட்டும், நைட் நேரத்தில் நம்மளை வீட்டை விட்டு வெளியே அனுப்புறதுக்கே 1000 தடவை யோசிப்பாங்க. ஆனால் அன்டைமில் அந்த பேரண்ட்ஸுக்கே ஒரு எமர்ஜென்சிங்கும்போது அவங்களோட வீட்டை சேர்ந்த யாராச்சும் ஒருத்தவங்க இறந்துருக்கலாம், இல்லை யாராச்சும் ஒருத்தருக்கு அடிபட்டு எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் இருக்கும்போது வேறு வழியே கிடையாதுங்க. வீட்டில் இருக்கிற பைக்கை ஓட்டுறதுக்கு அவங்களோட பையனையோ இல்லை ஹஸ்பண்டையோ அவங்க கூப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பி தான் ஆகணும். அப்படி இருக்கும் பட்சத்தில் அவங்க அந்த வீட்டிலேருந்து கிளம்பி போகும்போது அந்த நேரத்தில் அவங்க சூஸ் பண்ண அந்த பாதை, அதாவது அவங்களோட டெஸ்டினேஷனுக்கு போகிற வழி எல்லாமே ஒரு மாதிரி டார்க் பிளேஸாக, ரொம்பவே ஒரு மாதிரி டேஞ்சரான இடமா இருக்கும்போது அவங்களுக்குள்ள ஒரு பயம் இருக்குங்க. பயம் இருந்தாலும் வேறு வழியே கிடையாது, போய் தான் ஆகணும். இந்நேரத்தில் வெளியே இருந்து காரோ இல்லை வேறு யாரையுமே கூப்பிட முடியாதுங்கிற பட்சத்தில் அவசர அவசரமாக கிளம்பி போவாங்க. அப்படி தான் இன்றைக்கி நம்மளோட ஸ்டோரியில் பழனியிலேருந்து கொடைக்கானலுக்கு தன்னோட அம்மாவை கூப்பிட்டுக்கிட்டு போன ஒரு பையன், அதாவது பைக்கில் அம்மா பையன் இவங்க 2 பேர் மட்டும்தான் ட்ராவல் பண்ணி போகிறாங்க ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷனுக்காக. அப்போது அவங்களோட வாழ்க்கையில் மறக்கவே முடியாத அளவுக்கு ஒரு பெரிய சம்பவம் நடந்திருக்குதுங்க. ரொம்பவே திகிலான ஒரு பைக் ரைடரோட வாழ்க்கையில் நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை தான் இன்றைக்கி நம்மளோட எபிசோடில் பார்க்க போகிறோம். ஸ்டோரிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. வாங்க ஷோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு அவர் ஷோ டேவில்ஸ் கிச்சன். ஹலோ கோஸ்டீஸ், நான் உங்களோட பிரபாகரன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்டோரியை எனக்கு இன்ஸ்டாகிராமில் அனுப்பின ஒரு பிரதரோட பேர் மித்துன்ங்க. மித்துனோட நேட்டிவும் பார்த்தீங்கன்னா பழனி தான். பழனியில் அவங்களோட ஏரியாவை மென்ஷன் பண்ணி சொல்ல வேணான்னு சொன்ன காரணத்தினால நான் சொல்லலைங்க. மித்துனோட அப்பா சின்ன வயசுலேயே தவறிடுறாரு. அவங்க அம்மா தான் வேலை பார்த்து மித்துனையும் அவங்களோட தங்கச்சியும் படிக்க வைக்கிறாங்க. மித்துனுமே அப்பப்போ அவருக்கு அதாவது கிடைச்ச வேலை எல்லாத்தையுமே செய்வாராங்க. பார்ட் டைம் ஜாப்பாக செஞ்சுக்கிட்டே தான் அவரும் படித்து முடிச்சிருக்கிறாரு. அது போக தங்கச்சியும் படிக்க வச்சுட்டு இருந்திருக்கிறாருங்க. மித்துனுக்கு 27 வயசப்போ அவங்க தங்கச்சிக்கு 21 வயசாங்க. அதாவது காலேஜில் அவங்க படிச்சுட்டு இருக்கிறாங்க. அவங்களோட ஊரில் இருக்கிற ஒரு காலேஜில் படிச்சுட்டு இருக்கிறாங்க, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில். மித்துனோட அம்மா ஸ்டில் இப்போவுமே ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. மித்துனும் அவருக்கு கிடைச்ச வேலைகளை தான் பார்த்துட்டு இருக்கிறாரு தவிர்த்து அவர் படித்து முடித்த அந்த படிப்புக்கு ஏற்ற வேலைங்கிறது அவருக்கு கிடைக்கவே இல்லைங்க. இவங்களோட வீடு ஒரு சின்ன ஓட்டு வீடு தானாங்க. ஆனால் அங்கே சந்தோஷத்துக்கு குறையே கிடையாதான். மித்துனோட வீட்டோட அமைப்பு எப்படி இருக்குன்னா, பொதுவாகவே இந்த மாதிரி கிராமத்துப்புறங்களெல்லாம் நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஒரு ஓட்டு வீடு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அதை சுற்றிலுமே, அதாவது ஓட்டு வீடுன்னு இல்லை, வீடு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வீடை சுற்றிலுமே முள்வேலி மாதிரி போட்டு வச்சுருப்பாங்க. லைக் இவங்களோட வீட்டுக்கு பின்னாடி ஃபுல்லாகவே ஒரு மாதிரி வயக்காடாக இருக்குமா. அங்கேருந்து எதனா பன்றிகளோ இல்லை எதனா வந்துடக்கூடாதுங்கிற பட்சத்தில் இவங்களோட எல்லையை குறிக்கணும், கரெக்டாக இந்த அளவுக்கு தான் என்னோட இடம், அதை சொல்லணுங்கிறதுக்காகவே அப்படி கட்டி வச்சுருப்பாங்களாம். அப்படி தான் இவங்களோட வீட்டை சுற்றிலுமே ஒரு முள்வேலி இருக்குது. நடுவில் இவங்களோட வீடு, வெளியே ஒரு பெரிய திண்ணை இருக்குமா. மெயின் டோரை ஓப்பன் பண்ணி உள்ளே போனால் ஒரு பெரிய ஹாலுங்க. அந்த ஹால் மட்டும்தான் இவங்களோட வீடு. லெஃப்ட் சைடில் ஒரு கார்ட்போர்டு மாதிரி வச்சு இவங்களே ஒரு ரூம் மாதிரி கிரியேட் பண்ணியிருக்கிறாங்க. அது எதுக்காகனா, மித்துனோட தங்கச்சி வயசுக்கு வந்ததுக்கப்புறமா அவங்களுக்கு தனியாக ஒரு ரூம் கொடுக்கணும், அந்த டைமில் தேவைப்பட்டிருக்குது. அவங்களுக்கு தனியாக ஒரு ரூம் கொடுக்கணுங்கிறதுக்காக இந்த ஓலையெல்லாம் கட்டுவாங்க இல்லையா கிராமத்து சைடில், அந்த மாதிரி இல்லாமல் கார்ட்போர்டில் ஒரு ரூம் மாதிரி கட்டி கொடுத்துருக்கிறாரு மித்துன். அது போக ரைட் சைடில் ஒரு கிச்சன் இருக்குமாங்க. கிச்சன்னா நம்ம வீட்டில் இருக்கிற மாதிரி இந்த மாடலர் கிச்சன் அந்த மாதிரிலாம் கிடையாது. ஒரு மண் அடுப்பு தான். லைக் அந்த தரையோட தரையாக ஒரு மண் அடுப்பு மாதிரி ஒரு அமைப்பு வச்சுருப்பாங்களாம், மேடை மாதிரி கட்டி. மோஸ்ட்லி மித்துனோட அம்மா தங்கச்சி 3 பேருமே ஹாலில் தான் படுத்து தூங்குவாங்களாங்க. மெயின் டோருக்கு அப்படியே ஆப்போசிட்லேயே கொல்லப்புற கதவுங்க. கொல்லப்புற கதவை ஓப்பன் பண்ணால் ரைட் சைட்லேயே டாய்லெட் இருக்குமா. அதாவது ரெஸ்ட் ரூம் தனியாக, டாய்லெட் தனியாக இருக்குமாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த ரெஸ்ட் ரூமுக்கு வெளியே கொஞ்சம் இடங்கள் இருக்குமா. அதுக்கு அப்படியே லெஃப்ட் சைட்லேயே கொட்டாய் மாதிரி போடாமல் 2 மாடு வச்சுருக்கிறாங்களாம் இவங்க வீட்டில். அது போக ஒரு ஆடு, 2 கோழி. இதுதான் அவங்களோட சொத்தாங்க. அதாவது அவங்க அப்பா இவங்களுக்குன்னு சொல்லிட்டு விட்டுட்டு போனதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடு, இந்த இடம், இந்த ஆடு மாடு. அது போக மித்துனோட அப்பா யூஸ் பண்ண டிவிஎஸ் 50 ஒன்று வீட்டில் இருக்குமாங்க. டிவிஎஸ் 50ங்கிறது நீங்கள் இப்போலாம் பார்த்தீங்கன்னா ஒரு மிதிச்சாலே நமக்கு ஸ்டார்ட் ஆகுது, செல்ஃப் ஸ்டார்ட்டும் இருக்குதுங்க. ஆனால்
அந்த காலகட்டத்தில் அவர் வச்சுருந்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, மிதித்து ஓட்டணும். அதாவது அப்படியே ஓங்கி சைக்கிளை மிதிக்கிற மாதிரி மிதிச்சுக்கிட்டே இருந்தால் அதுவே ஆன் ஆகும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு பைக்கு தான் அவங்க அப்பா வச்சுருந்துருக்கிறாரு. அவங்க அப்பா இறந்ததுக்கப்புறமா அந்த டிவிஎஸ் 50 விற்காமல் அதை அவரோட ஞாபகார்த்தமாக வச்சுருந்துருக்கிறாரு மித்துன். அவங்களோட ஊரில் அந்த கிராமத்தில் வந்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் ஒன்று இருக்குமாங்க, ஃபேமஸான காலேஜாக. அந்த காலேஜில் தான் படிச்சிருக்கிறாரு. அந்த காலேஜுக்கு படிக்க போகும்போதெல்லாம் கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், ஆப்போசிட்டில் இருக்கிற பசங்களாக இருக்கட்டும், கிண்டல் பண்ணுவானுங்களாம். இங்கே பாடுறா டிவிஎஸ் 50 எடுத்துகிட்டு வந்துருக்கிறான், இங்கே பாடுறா டிவிஎஸ் 50 எடுத்துகிட்டு வந்துருக்கிறான்னு சொல்லிட்டு கலாய்ப்பானுங்களாம். அவனுங்க வச்சுருக்கிறதே இந்த டிவிஎஸ்லேயே இந்த ஸ்டார் சிட்டி அந்த மாதிரியான பைக் தான், இந்த ஹீரோ ஹோண்டா ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ் இந்த மாதிரி தான் வச்சுருப்பாங்களாம். என்னமோ அவங்களாம் ஃபாரினில் பிறந்தவங்க மாதிரியும் இவங்களாம் ஏதோ கிராமத்துலேருந்து வந்தவங்க மாதிரி ஓவராக சீனை போட்டு ரொம்பவே ஒரு மாதிரி கலாய்ப்பாங்களாம். யார் கலாய்ச்சாலும் சரி, என்ன சொன்னாலும் சரின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவோட பைக்கை தான் அவர் வச்சுருந்துருக்கிறாரு. இந்த டிவிஎஸ் 50 கொடுத்துட்டு அவரால் ஒரு டிவிஎஸ் எக்ஸலோ இல்லை அதே ரேஞ்சில் ஒரு மீடியம் ரேஞ்சில் இருக்கிற ஒரு பைக்கை அவரால் வாங்க முடியும் இஎம்ஐயில். ஆனால் அவர் வாங்கலைங்க. அவங்க அப்பா இறந்ததுக்கப்புறமா அவரோட ஞாபகார்த்தமாக தான் அந்த பைக்கை, அதாவது அந்த பைக்கை அவங்க அப்பாவாக தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. அந்த டிவிஎஸ் 50 இப்போ வரைக்குமே அவர் வச்சுருக்கிறாராங்க. அது போக அந்த டிவிஎஸ் 50 அவங்களோட அப்பாவாக தான் பார்க்குறாரு. அவங்க அப்பாவோட பேரை சொல்லி தான் கூப்பிடுவாராம். மித்துனோட அப்பா பேர் கருப்பசாமியாங்க. அதனாலேயே அந்த டிவிஎஸ் 50 வந்து அவர் கருப்புன்னு தான் கூப்பிடுவாராம். இவருக்கு இக்கட்டான சூழ்நிலையிலலாம் ரொம்பவே அந்த பைக் வந்து உதவி இருக்குதாங்க. அந்த கிராமத்தில் இருக்கிற பசங்க எல்லாருமே சேர்ந்து ஒன்றா குளிக்க போகிறது, அது போக இந்த கொடைக்கானலுக்கு போகிறது. அவங்க ஊர்லேருந்து ஒரு 60லேருந்து 64 கிலோமீட்டர் வரைக்கும் டிஸ்டன்ஸ் இருக்குமாங்க, அதாவது கொடைக்கானலுக்கு போகிறதுக்கு. இப்படி அவங்க எல்லாருமே பிளான் பண்ணி போகும்போது இவர் சும்மா இல்லாமல் இந்த டிவிஎஸ் 50 எடுத்துகிட்டு போவாராம். அங்கங்கே ஸ்ட்ரக் ஆகி நின்றுமாங்க. ஆனால் மித்துனுக்கு அது வந்து மேனேஜ் பண்ணுற ஒரு நிலைமையில தான் இருந்திருக்குது. ஆனால் கூட இருக்கிறவங்களாம் எப்படி ஒரு மாதிரி ஹெசிடேட் பண்ணுறாங்கன்னா, டேய் இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்தேன்னா எங்களை எப்படா பார்ப்பாங்க, யாருனே தெரியாத பர்சன்ஸ்லாம் வருவாங்க இல்லையா கொடைக்கானலுக்கு, ஆப்போசிட்டில் வர ஒரு கேங் வந்து நம்மளை கலாய்ப்பாங்கடா, உன்னை கூட்டிகிட்டு போகிறதுக்கே எங்களுக்கு அசிங்கமாக இருக்குடா, அப்படி இப்படின்லாம் சொல்லிகிட்டு இருப்பாங்களாம் இந்த பைக்கில் பார்த்து. அதெல்லாம் கண்டுக்கவே மாட்டாராம். அதனாலேயே இவருக்கு வச்ச ஒரு பட்ட பெயர் தான் பைக்கர். நீ தாண்டா வந்து ரேசர் அப்படிங்கிற மாதிரி கலாய்ச்சி கூப்பிடுவாங்களாம். நான் அதனால தான் ஸ்டார்டிங்கில் சொன்னேன், பைக்கரோட ஒரு ஸ்டோரியை வந்து பார்க்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா அவங்களோட ஊரில் இருக்கிற பசங்களாக இருக்கட்டும், பொண்ணுங்களாக இருக்கட்டும், எல்லாருமே இப்போ மித்துனோட இந்த ஸ்டோரியை வந்து கேட்டுட்டு இருப்பாங்களாங்க அவங்கவுங்களோட வீட்டில். ஏன்னா இந்த ஸ்டோரி வரும்போது என்கிட்ட சொல்லிடுங்க பிரதர், நான் முன்னாடியே வந்து எங்கள் ஊரில் சொல்லிவிட்டு எல்லாரையும் காமனாக எங்களோட வீட்டில் உட்கார வச்சு நான் அந்த ஸ்டோரியை காட்டுவேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். எந்த ஒரு வார்த்தையை வச்சு மித்துனை எல்லாருமே கலாய்ச்சாங்களோ அதே வார்த்தையை வச்சு தான் இந்த கதையவே நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். மித்துன் ஒரு பைக்கருங்க. இப்போது அவரோட வாழ்க்கை நல்லா தாங்க போயிட்டு இருந்திருக்குது. படித்த படிப்புக்கு மட்டும் அவருக்கு வேலை கிடைக்கல. அது ஆஸ் யூஸ்வல் எல்லாருக்குமே நடக்கிறதான்னு வச்சுக்கோங்களேன். அப்படி இருக்கும் பட்சத்தில் அந்த ஊரில் இருக்கிற ஒரு பெரிய மனுஷரோட கைடோட அவர் காட்டுற இடத்துல அந்த மில்லில் வேலை பார்க்குறது, அப்புறம் அங்கே இருக்கிற நிறைய கம்பெனிஸில் தான் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருந்திருக்கிறாரு. அப்பப்போ கிடைக்கிற வேலைக்கெல்லாம் பார்ட் டைமாகவும் பார்த்துக்கிட்டு தான் இருந்திருக்கிறாரு. இப்போது மித்துனோட அம்மாவும் வேலை பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே மித்துனோட அம்மாவுக்கு உடம்பு முடியாமல் போயிருதுங்க. அன்னைக்கு ஒரு நாள் நைட்டு ஒரு 12லேருந்து 12:30 மணி இருக்குங்க. மித்துனோட அம்மா ஹெவி ஃபீவரில் ரொம்ப ஒரு மாதிரி தூக்கம் இல்லாமல் தவிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. சரியான மழைங்க, இடி மின்னலும் வெட்டிக்கிட்டு இருக்குது. மித்துனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலை. ஆல்ரெடி அங்கே அவங்க அம்மா வந்து மோஸ்ட்லி ஹாஸ்பிட்டலுக்கு போக மாட்டாங்களாம். இந்த கை வைத்தியம் நாட்டு வைத்தியம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி வீட்டிலையே மிளகை தட்டி கஷாயம் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் தான் பண்ணி மோஸ்ட்லி அவங்களோட உடம்பை பார்த்துப்பாங்களாம். ஆக்சுவலாக அன்றைக்கி நைட்டு ஒரு 8-8:30 மணிக்கெலாம் மித்துன் வந்து அவங்க அம்மாவை கூப்பிட்டுருக்கிறாரு, ஆமாம் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துடலான்னு. ஆனால் அவங்க அம்மாவுக்கு அதிலலாம் விருப்பம் இல்லை. ஒன்றும் இல்லையா 2 நாள் சரியாக போகும்னு சொல்லிட்டு படுத்துருக்குறாங்க. அம்மாவுக்கு உடம்பு முடியாமல் ரொம்ப ஒரு மாதிரி தவிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அது போக சரியான மழை பெஞ்சிட்டு இருக்கிறதுனால பின்னாடி இருக்கிற அந்த மாடு இதுங்களாம் வந்து கொஞ்சம் அரண்டுருங்களாங்க இந்த இடி மின்னல் சத்தத்துக்கு. அதனால் அதுங்களெல்லாம் ஓரமாக கட்டி போட்டு இவ்வளோ வேலையை பார்த்துட்டு இருக்கிறாரு சிங்கிளாக. ஆனால் அவரோட தங்கச்சி மட்டும் ஒரு மாதிரி ஓரமாக உட்காந்து தூங்கவும் இல்லை. இவங்க வீட்டில் சின்னதாக ஒரு டிவி இருக்குமா, கலைஞர் டிவி ஒன்று இருக்குமா. இவங்க வீட்டில் கரண்ட்டு போச்சு, ஆனால் அந்த டிவியவே பார்த்த மாதிரி உட்காந்துருக்குறாங்க. ஏதோ ஒன்று மைண்டில் ஓட்டிக்கிட்டு, புக்கு கூட இல்லை கையில், நேராக அந்த டிவியை மட்டும் பார்த்த மாதிரி அந்த பொண்ணு மட்டும் உட்காந்துருக்கும்போது இவருக்கு சந்தேகம் வருதுங்க. ஏய் என்னாச்சு, ஒன்று தூங்கு, இல்லைனா எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணு, இல்லை அம்மாவை போயிட்டு கவனிச்சிக்கோ, ஏன் ஒரு மாதிரி பேயறிஞ்ச மாதிரி உட்காந்துருக்கங்கும்போது சடனாக இவரை பார்த்துட்டு திரும்பி பார்த்துட்டு அப்படியே படுத்து தூங்கிட்டாங்களாங்க. இவருக்கு ஒன்றுமே புரியலை. ஒருவேளை இந்த படிப்பில் இருக்கிற அந்த ஸ்ட்ரெஸ்னால் அவங்க எதனா பாதிக்கப்பட்டிருப்பாங்கன்னு சொல்லிட்டு விட்டுறாருங்க. மித்துனோட அம்மாவும் ஒரு கட்டத்துக்கு மேலே நைட்டு படுத்து தூங்கிடுறாங்க. இப்போ மித்துன் கொல்லப்புற கதவையும் மெயின் டோரையும் லாக் பண்ணிவிட்டு அவரும் வந்து ஹாலில் படுத்துடுறாருங்க. அவங்களோட வீட்டுக்குள்ளே இருக்கிற விண்டோஸை மட்டும் மொத்தம் 4 விண்டோஸ் இருக்குமா, இது எல்லாத்தையுமே ஓப்பன் பண்ணி விட்டுட்டு தான் படுத்துருக்கிறாரு. மித்துன் படுத்து ஒரு 1/2 hour கூட இருக்காதாங்க, திடீர்னு யாரோ ஒருத்தவங்க முணங்குற மாதிரி சத்தம் கேட்டிருக்குது.
மித்துன் என்ன நினச்சிருக்கிறாருன்னா அம்மாவுக்கு உடம்பு முடியலை, அவங்க தான் ஒரு மாதிரி முணங்குறாங்க போல இருக்குது, என்னமோ ஏதோன்னு சொல்லிட்டு பதட்டமாகி டக்குன்னு எந்திரிச்சு பார்த்தா அவங்க அம்மா அசந்து தூங்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அவரோட முதுகுக்கு பின்னாடி, அதாவது அவங்க அம்மா லெஃப்ட் சைடில் படுத்துருக்குறாங்கன்னா இவர் நடுவில் படுத்துருக்கிறாரு. ரைட் சைடோட கார்னரில் எப்பயுமே இவங்க பக்கத்தில் வந்து படுத்து தூங்குற அவங்களோட தங்கச்சி தூரத்தில் ஒரு மூலையில் ஒடுங்கி படுத்துருக்குறாங்க. அந்த இடமே ஒரு மாதிரி டார்க்காக இருக்குது. இவங்களோட வீட்டுக்குள்ளே இந்த நைட் லாம்ப்லாம் கிடையாதாங்க, சின்னதாக ஒரு லைட்டு ஒன்று தான் வச்சுருப்பாங்களாம். இந்த அரிக்கேன் லைட்டுன்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. விளக்கு, அதாவது மண்ணெண்ணெய் ஊற்றி வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு விளக்கு தான் இவங்களோட வீட்டுக்குள்ளே இருக்குது. அந்த விளக்கு வெளிச்சத்துக்கு இவங்க தங்கச்சி படுத்திருக்கிற அந்த இடம் சரியாக தெரிலங்க, ஒரு மாதிரி டார்க்காக இருந்திருக்குது. ஆனால் மித்துன் திரும்பி பார்க்கும்போது அந்த டார்க்கான இடத்துலேருந்து 2 கண்ணு மட்டும் பளிச்சுன்னு தெரிஞ்சிருக்குதுங்க. இது ஒரு பேயோட கண்ணு கிடையாது, அவங்க தங்கச்சியோட கண்ணு தான். அந்த இருட்டுக்குள்ள அவங்களோட கண்ணு ஏன் அவ்வளோ பிரகாசமாக தெரியணும்? இப்போது என்னோட கண்ணு எப்படி இருக்குது, இந்த வெளிச்சத்தில் பார்க்குறனால உங்களுக்கு எப்படி இருக்குது. அதுவே நான் டார்க்கான பிளேஸ்க்கு போயிட்டேன்னா என்னோட கண்ணு உங்களுக்கு தெரியாது, லைட்டாக தானே தெரியணும். ஆனால் இந்த அளவுக்கு பிரைட்டாக தெரிஞ்சிருக்குதுங்க. பயந்துட்டு வேமா எந்திரிச்சு போயிட்டு லைட்டை போட்டு பார்த்தா அவங்க தங்கச்சி மது நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ இவர் பார்த்த அந்த கண்ணு யாரோடது? கரெக்டாக அந்த கண்ணு எந்த இடத்துல இருந்துச்சோ அந்த இடத்துல தான் இந்த பொண்ணும் படுத்து தூங்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ மெதுவாக கிட்டக்க போயிட்டு எழுப்பலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக எட்டி பார்க்கும்போது ஏதோ மந்திர வார்த்தைகள்லாம் சொல்லிக்கிட்டு ஒரு மாதிரி குழம்பிக்கிட்டே இருக்கிறாங்க தூக்கத்தில். இவருக்கு ஒன்றுமே புரியலை. எந்திரி மதுன்னு சொல்லிட்டு அவங்களோட கன்னத்தில் கையை வச்சு தட்டும் போது ஹெவி ஃபீவருங்க, ஒரு மாதிரி ஜுரம் கொதிக்குது. இப்போ அவங்க தூங்குறதுக்கு முன்னாடி வரைக்குமே அவங்களுக்கு ஜுரமே கிடையாது, நல்லா தான் இருந்திருக்கிறாங்க. இப்போ மித்துனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஆல்ரெடி அம்மாவும் உடம்பு முடியாமல் படுத்துருக்காங்க, அவங்களும் எழுப்ப முடியாதுங்கிற பட்சத்தில் ஆல்ரெடி அவங்க அம்மாவோட நெத்தியில் ஒரு துணி எடுத்து தண்ணியில் முக்கி எடுத்து வைப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி வச்சுக்கிட்டு இருந்திருக்கிறாருங்க. அதை மறுபடியும் தண்ணியை மட்டும் பிடிச்சிட்டு மாற்றிட்டு வந்துட்டு ஒரு காட்டன் துணி எடுத்து அவங்களோட தங்கச்சியோட நெத்திலையும் வச்சு எடுக்கிறாருங்க. ஒரு 2 தடவை அதை வச்சு எடுக்கும்போது அவங்க எதுவுமே பண்ணலை. 3ஆவது தடவை வைக்க போகும்போது இவரோட கையை பிடிச்சது மட்டும் இல்லாமல் அண்ணனையே ஏதோ விரோதியை பார்க்குற மாதிரி முறைச்சு பார்க்குறாங்க. அவங்க பார்த்த அந்த பார்வை மித்துனுக்கு ஒரு மாதிரி ஈரக்குலைய நடுங்கி இருக்குதுங்க. தன்னோட தங்கச்சியை சின்ன வயசுல இருந்து அவர் தான் வளர்க்குறாரு. மதுவோட கேரக்டரை யாருக்கிட்டையும் வந்து எதிர்த்து பேச மாட்டாங்களாம், யாரையுமே முறைச்சு கூட பார்க்க மாட்டாங்களாம். ரொம்பவே பயந்த சுபாவம் உடைய ஒரு பொண்ணு. ஆனால் இப்போ அந்த பொண்ணு எதனால இப்படி கோபத்தோட ஒரு மாதிரி பெருமூச்சு விட்டுக்கிட்டு முறைச்சு பார்க்கணும், அதுவும் சொந்த அண்ணனே. இவருக்கு ஒரு மாதிரி கன்ஃபியூஷனாகவே இருந்திருக்குது. ஏதோ ஒன்று தப்பாக இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிறாரு. என்னாச்சு மது, ஏன் அப்படி பார்க்குற, எதனா பிரச்சனையான்னு சொல்லிட்டு கேட்கும்போது இல்லைன்னு சொல்லிட்டு தலையாடிட்டு பேசாமல் படுத்து தூங்கிட்டாங்களாங்க. இப்போ தொட்டு பார்த்துருக்கிறாரு, ஃபீவர் ஒரு சொட்டு கூட கிடையாது. இவருக்கே ஒரு மாதிரி தூக்கி போட்டுருக்குதுங்க. எப்படி 2 தடவை நெத்தியில் வச்சு எடுத்துட்டு உடனே வந்து ஃபீவர் போகும்? கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா, அதாவது அவர் லைட் ஆஃப் பண்ணல, அவங்க தங்கச்சி பக்கத்துலேயே தான் உட்காந்து வந்துருக்கிறாரு. கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறமா அவருக்கு தூக்கம் வருது. மறுபடியும் எதனா காய்ச்சல் அடிக்குதான்னு சொல்லிட்டு லைட்டாக தொட்டு பார்த்தா ஃப்ரீசரில் இருக்கிற மாதிரி அந்த உடம்பே ஒரு மாதிரி ஜில்லுன்னு இருந்திருக்குதுங்க. இவருக்கு என்ன சொல்கிறதுனே தெரியலை. லைட்டை ஆஃப் பண்ணாமல் தான் அன்றைக்கி நைட்டு முழுக்க படுத்துருந்துருக்கிறாரு. ஒரு கட்டத்துக்கு மேலே இடி மின்னலோட மழை மறுபடியும் ஸ்டார்ட் ஆகுது. அவங்களோட ஏரியாவில் கரண்ட் கட்டம் ஆகிடுதுங்க. மிட் நைட் ஒரு 3லேருந்து 3:30 மணி இருக்குமா. பயங்கரமாக இப்படி அலறி அடித்து அவங்களோட தங்கச்சி வந்து கத்திட்டு கொல்லைப்புற கதவை ஓப்பன் பண்ணிவிட்டு ஓடுறாங்களாம். இவருக்கு என்னமோ எதுன்னு சொல்லிட்டு இவர் எந்திரிச்சு பார்க்கறதுக்குள்ளேயே அவங்க தங்கச்சி ஓப்பன் பண்ணிவிட்டு பாதி தூரம் வெளியே ஓடிடுறாங்க. அவங்க அம்மாவும் எந்திரிச்சிடுறாங்க. என்னாச்சிடான்னு சொல்லி கேட்கும்போது இவரால் சொல்ல முடியல, ஏன்னா சொல்கிறதுக்கு டைம் கிடையாது. இருமா அந்த வந்துடுறேன்னு சொல்லிட்டு வேகமாக ஓடுறாரு. இன்னுமே பயங்கரமாக இடிமின்னலோட மழை பெஞ்சிக்கிட்டு தான் இருக்குதுங்க. வெளியே ஃபுல்லாக ஒரு மாதிரி சகதி சேராக தான் கிடக்குமா. இவங்க வீட்டுக்கு பின்னாடி ஃபுல்லாகவே ஒரு மாதிரி மண்ணு தான். அப்படி இருக்கும் பட்சத்தில் அதில் வேகமாக ஓடுறாங்களாம். அந்த பொண்ணு ஓடுறதுக்கும் அந்த இடிமின்னல் சத்தத்துக்கும் அவங்களோட வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற அந்த கால்நடைகள், அதாவது மாடு ஆடு கோழி எல்லாமே ஒன்று சொன்ன மாதிரி பயங்கரமாக அரண்டு போய் கத்தி இருக்குதுங்க. இப்போ மித்துன் அவங்களோட தங்கச்சியை விரட்டிக்கிட்டு பின்னாடி போகும்போது ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த கட்டையை உடச்சிக்கிட்டு அந்த பொண்ணு கீழே விழுந்திருக்குதுங்க. சுற்றிலுமே அந்த முள்வேலி மாதிரி வச்சுருப்பாங்கன்னு சொன்னேன் இல்லையா, அதை உடச்சிக்கிட்டு கீழே போய் விழுந்திருக்கிறாங்க. பக்கத்தில் இருக்கிற அந்த வயக்காட்டுக்குள்ளே போயிட்டு உடச்சி விழுந்த மது அப்படியே மயக்கமாயிட்டாங்களாங்க. மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்களாம். இப்போ மித்துனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களையும் கூப்பிட முடியாது. அன்டைம் யார் முழிச்சிருப்பாங்கன்னே தெரியாது. இவங்க கத்துக்கு யாராச்சும் ஒருத்தவங்க வந்திருந்தாங்கன்னா பரவாயில்ல, நம்மளா போய் கூப்பிட முடியாதுங்கிற பட்சத்தில் அவரோட தங்கச்சி தூக்க முடியாமல் தூக்கிக்கிட்டு அங்கேருந்து வந்திருக்கிறாருங்க. வெளியே வச்சு அவங்களோட உடம்பு மேலே தண்ணியெல்லாம் ஊற்றி விட்டுட்டு அவங்க அம்மாவுக்கு உடம்பு முடியாதோட வெளியே வந்து அந்த பொண்ணை ரெடி பண்ணியிருக்கிறாங்க. ரெடி பண்ணதுக்கப்புறமா வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு போயிட்டு, அதாவது குளிக்க வச்சுட்டு உள்ளேயே போயிட்டு அந்த கார்ட்போர்ட் ரூம் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அங்கே போயிட்டு அந்த பொண்ணுக்கு ட்ரெஸ் சேஞ்செலாம் பண்ணிவிட்டு அந்த பொண்ணை படுக்க வச்சிருக்கிறாங்க. வீட்டில் வேற கரண்ட்டும் இல்லை. அதே விளக்கு வெளிச்சத்தில் தான் இப்போ மதுவை படுக்க வச்சு தூங்க வச்சுட்டு பக்கத்துலேயே மித்துனும் அவங்களோட அம்மாவும் உட்காந்துருக்குறாங்க. மித்துன் நடந்தது எல்லாத்தையுமே சொல்கிறாரு அவங்க அம்மா கிட்ட. அம்மா இந்த மாதிரிலாம் நடந்துச்சுமான்னு சொல்லும்போது, என்னடா சொல்கிற, ஏதோ தப்பாக இருக்குது,
நாளைக்கு காலையில் எந்திரிச்சனமே கோடாங்கி கிட்ட கூட்டு போயிட்டு மந்திரிச்சு விட்டு வந்துடுவோம். இவன் வந்து காலேஜுக்கு போகிறாள், சைக்கிள்லேயே போகிறாள், எதனா காற்று கருப்பு அடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், வயசு பொண்ணு வேறு, அதுவும் அவளுக்கு மென்சஸ் டைம் வேறடா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இவருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலைங்க. ஒருவேளை மறுபடியும் தங்கச்சி எந்திரிச்சு வெளியே போயிட்டாங்கன்னா அதனாலே அன்றைக்கி நைட்டு முழுக்க மிதுன் தூங்கலையாங்க. அவங்க அம்மாவை மட்டும் தூங்க சொல்லியிருக்கிறாரு. அவங்க தூங்க மாட்டேன்னு சொன்னாலும் அவங்களோட உடம்பு நல சரியில்லாத காரணத்தினால ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்களே படுத்து தூங்கிட்டாங்களாம். அடுத்து எந்த ஒரு அமானுஷமே நடக்கலை காலையில் வரைக்கும். ஒரு 7-7:30 மணிக்கு மது எதுவுமே நடக்காத மாதிரி எந்திரிக்கிறாங்களாங்க. எந்திரிச்சு காலேஜுக்கு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்களாம். இன்றைக்கி காலேஜுக்கு போவேணாம், இன்றைக்கி வந்து லீவு அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்கிறாரு. ஏன்னா என்னாச்சு, எதுவும் பிரச்சனையா, இல்லை வெளியே எங்கேயாச்சும் போகிறோமா, அம்மாவுக்கு உடம்பு இல்லையே, ஹாஸ்பிட்டலுக்கு எங்கேயும் கூப்பிட்டு போகிறோமான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என்னம்மா உனக்கு நைட் நடந்தது எதுவுமே ஞாபகத்துக்கு இல்லையா? ஏன்னா அப்படி என்னென்ன நடந்துச்சு நைட்டுன்னு சொல்லும்போது இவர் எதுவுமே சொல்லிக்கலை. இல்லைப்பா எதுவும் நடக்கலை, அம்மாவுக்கு ரொம்ப உடம்பு முடியல, நீ படுத்து தூங்கிட்டு இருந்தியா, அதான் கேட்டேன். இன்றைக்கி ஒரு கோவிலுக்கு கூப்பிட்டு போகிறேன் அம்மாவை, நீயும் கொஞ்சம் கூட ஒத்தாசைக்கு தான் நல்லாயிருக்கும், பின்னாடி அம்மாவை உட்கார வைக்க முடியாது, 3 பேராக உட்காந்து போகலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்கள கன்வின்ஸ் பண்ணி பக்கத்தில் இருக்கிற ஒரு கோவிலுக்கு, அதாவது அந்த கோடாங்கி இருக்கிற கோவிலுக்கு கூப்பிட்டு போயிட்டு மந்திரிக்கிறதுக்கு போனால், கோவில் வாசல் வர வரைக்கும் அமைதியாக இருந்த பொண்ணு மது திடீர்னு ஒரு மாதிரி முடியெல்லாம் பிச்சுக்கிட்டு இறங்கி ஓட ஆரம்பிக்கிறாங்களாம். மிதுனுக்கும் அவங்க அம்மாவுக்கும் என்ன பண்றதுனே தெரியாம மிதுன் அம்மா ஓடி இருக்கிறாருங்க. பின்னாடியே ஓடி போயிட்டு இழுத்துட்டு வந்திருக்கிறாரு. அவங்க அம்மாவுக்கு வேற உடம்பு முடியலங்கிற காரணத்தினால அவங்களால ஒரு கட்டத்துக்கு மேலே ஓட முடியாம அவங்களும் நெஞ்சை பிடிச்சிட்டு ஒரு இடத்துல விழுந்துடுறாங்க. இப்போ இதை தூரத்துலேருந்து பார்த்துட்டு இருந்த அந்த வயக்காட்டுலாம் இருக்குமா பக்கத்தில், அங்கே வேலை பார்த்துட்டு இருக்கிறவங்க எல்லாருமே வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கிறாங்க. இந்த பொண்ணை கையை காலை பிடிச்சி தூக்கிட்டு போயிருக்கிறாங்க. குண்டு கட்டாக தூக்கிட்டு போயிட்டு அந்த கோவிலுக்கு உள்ளே கொண்டு போகும்போதே இந்த பொண்ணு உடம்பு எரியுதுன்னு சொல்லி அவங்களெல்லாம் அடிக்குதாங்க. இந்த வயக்காட்டில் வேலை பார்க்குறவங்க எல்லாருமே ஒரு மாதிரி மிரண்டு போயிருக்கிறாங்க. எப்பா என்ன ஏதுன்னு கொஞ்சம் பாருங்கப்பான்னு சொல்லிட்டு அந்த கோடாங்கியும் வராரு. மது அந்த கோயிலில் உட்கார வச்சு சாட்டையை வச்சு அடித்து ரொம்ப நேரமாக ரிச்சுவல்லாம் பண்ணி அதுக்கப்புறமா தான் அவங்களோட உடம்புக்குள்ளே இருக்கிற அந்த ஆத்மாவை விரட்டி இருக்கிறாங்க. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பொண்ணு காலேஜுக்கு போகும்போதெல்லாம் இவங்களோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் சும்மா இருக்காதுங்களாம். எதனா ஒன்று வேணும்னா மதுவையும் அதில் இழுத்து விட்டுருங்களாம். மது அவங்களோட காலேஜுக்கு போகும்போது அந்த ஏரியாவே எப்படி இருக்குன்னா ஒரு மாதிரி காட்டுப்பகுதி மாதிரி தான் இருக்குமாங்க. அந்த ஏரியாவில் இருக்கிறவங்களுக்கு மேபி தெரியும்னு நினைக்கிறேன் என்ன காலேஜ்னு. காலேஜோட நேமையுமே மென்ஷன் பண்ண வேணான்னு சொன்ன காரணத்தினால என்னால் மென்ஷன் பண்ண முடியலைங்க. அங்கே போகிற வழியில் ஒரு புளிய மரம் இருக்குமா. அந்த புளிய மரத்தில் பேய் இருக்கிறதாகவும் அன்டைமில் வந்து அங்கிட்டு போகிறவங்களெலாம் அதை வந்து அடிக்கிறதாகவும், அதாவது அவங்களால சுவாசிக்க முடியாது, அதுக்கு சயின்டிஃபிக்காக ஒரு பக்கம் விளக்கம் இருந்தாலும் அந்த ஊர்க்காரங்களால் நம்பப்படுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த புளிய மரத்தில் நிறைய மோகினி பிசாசுலாம் அலையுது, அந்த ஏரியா சைடு போகிறவங்களாம் அதை வந்து அடிச்சிடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மித்து இருக்குது. மித்துனோட அம்மாவுக்கு உடம்பு முடியாமல் போயிட்டு அவங்களோட தங்கச்சி ஒரு மாதிரி அப்நார்மலாக பிஹேவ் பண்ணாங்க இல்லையா, அன்னைக்கு ஈவினிங் ஒரு 4-4:30 அவங்களோட காலேஜை முடிச்சுட்டு மது வந்துட்டு இருக்கிற வேலையில் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து அந்த புளிய மரத்துக்கு போயிட்டு அந்த புளியங்காவை அடித்து சாப்பிடலாமாடி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது மதுவும் ஓகே சொல்லிட்டு அவங்க கூட போயிருக்கிறாங்க. அங்கே போயிட்டு புளியங்காவெல்லாம் பறித்து இவங்களோட ஃப்ரெண்ட்ஸும் இவங்களும் சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே மதுவோட ஆக்டிவிட்டிஸே அங்கே சரியில்லையாங்க. அவங்க பாட்டுக்கு புளியங்காவை எடுத்து சாப்பிட்டுக்கிட்டே இருந்திருக்கிறாங்க. அதாவது இன்னும் வேணும் அடி, இந்த அங்கே ஒரு குச்சி இருக்கும் எடு அடிப்போம், அந்த கல் எடு அடிப்போம்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸுக்கே ஒரு மாதிரி பயம் வந்திருக்குது. நார்மலாக பேசிகிட்டு இருந்த ஒரு பொண்ணு திடீர்னு ஒரு மாதிரி அப்நார்மலாக பிஹேவ் பண்ணுறாங்க. புளிய மரத்தை சுற்றிலுமே எந்த ஒரு வீடோ எதுவுமே கிடையாது, ஃபுல்லாக காட்டுப்பகுதி தான். அந்த இடத்துல இந்த பொண்ணு மொத்தமே 4 பொண்ணு தான் போயிருக்கிறாங்க மதுவை சேர்த்து. இப்போது இந்த பொண்ணு ஒரு மாதிரி அப்நார்மலாக பிஹேவ் பண்ணும்போது அந்த பொண்ணுங்களுக்குலாம் எப்படிங்க இருக்கும், பயந்துட்டு ஓட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதில் 2 பொண்ணுங்க திரும்பி வந்து, ஏன்னா இந்த பொண்ணை இவங்க தான் கூப்பிட்டு வந்திருக்கிறாங்க உள்ள, இந்த பொண்ணுக்கு அவங்க தான் ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிறனால வேறு வழி இல்லாமல் கூட்டிகிட்டு வந்திருக்கிறாங்க. அந்த காட்டை விட்டு வெளியே கூப்பிட்டு வர வரைக்குமே, அதாவது மெயின் ரோடுக்கு வர வரைக்குமே மதுவோட ஆக்டிவிட்டீஸே சரி கிடையாதாங்க. இன்னுமே புளியங்கா வேணும்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அடிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இருந்தாலும் இந்த மெயின் ரோட்டுக்கு வந்ததுக்கப்புறமா கொஞ்சம் நார்மலாக பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இந்த பொண்ணுங்களாம் என்ன நினச்சிருக்கிறாங்கன்னா, ஆட்களை மெயின் ரோட்டில் பார்த்த உடனே நடிக்கிறா பார்த்தியா, அதாவது உள்ளுக்குள்ளே இவன் நடிச்சிருக்கிறா பேய் பிடிச்ச மாதிரி, நம்மளெல்லாம் வந்து ப்ராங்க் பண்ணியிருக்கிறா, பயம்படுத்திருக்கிறான்னு சொல்லிட்டு தான் நினச்சிருக்கிறாங்க. ஆனால் மது பொசஸ் ஆகிருக்கிறாங்க. அவங்களோட உடம்புக்குள்ளே ஒரு மோகினி பேய் இறங்கி இருக்குது. அதுதான் நைட்டு முழுக்க மித்துனையும் அவங்க அம்மாவையும் தூங்க விடாமல் ஒரு மாதிரி படுத்தி எடுத்துருக்குது. இப்போ அந்த கோடாங்கி அவங்களோட உடம்புல இருக்கிற அந்த ஆத்மாவை வெளியேற்றிட்டாராங்க. இந்த ஒரு சம்பவம் நடந்ததுக்கப்புறமா அவங்க ஊரில் இருக்கிற அந்த புளியங்கா மரம் உண்மையாகவே பேய் மரம் தான் அப்படிங்கிற மாதிரி ஃபார்ம் ஆகிருக்குதுங்க. யாருமே அது பக்கத்தில் இப்போ வரைக்குமே போக மாட்டாங்களாம். பகல் நேரத்தில் மட்டும் இந்த புளியங்காய் பறிக்கிறதுக்காக மொத்தமாக ஒரு 10 பேர் 15 பேர் ஒரு 7 பேர் அந்த மாதிரி தான் பசங்களாக தான் போவாங்களாம். பொண்ணுங்க யாருமே இப்போ வரைக்கும் அந்த சைடு போனது கிடையாதான். நைட்டு அந்த புளியங்காய் மரத்துக்கு பக்கத்தில் ஒரு கொலுசு சத்தம் கேட்குறதாகவும், யாரோ ஒரு பொண்ணு வெள்ளை சேலை கட்டிக்கிட்டு இங்கிட்டு அங்கிட்டும் நடந்துகிட்டு இருக்கிறதாகவும், அந்த சைடில் யாராச்சும் ஒருத்தவங்க பைக்கில் வந்தாங்கன்னா வழி மறித்து லிஃப்ட்டு கேட்குறதாகவும் இப்போ வரைக்கும் அவங்களோட ஊரில் வந்துட்டு ஒரு மித்து இருக்குதாங்க. இப்போ வரைக்குமே அந்த ஊர்க்காரங்களால் நம்பப்படுதுங்க.
இதுதான் மித்துனோட அவங்களோட தங்கச்சிக்கு நடந்தது. அதாவது மித்துனோட வாழ்க்கையில் நடந்த முதல் சம்பவங்க. 2வது சம்பவம் நடந்தது எப்போனா, முதல் சம்பவம் நடந்து ஒரு 6 மாதம் கழித்து இவங்களோட வீட்டில் எல்லாமே நார்மலாக தாங்க இருந்திருக்குது. தங்கச்சி ஃபைனல் இயருக்கு போயிருக்கிறாங்க. இந்த நேரத்தில் அவங்க அம்மாவுக்கு உடம்பு முடியாமலாம் நார்மலாக தான் இருக்கிறாங்க. எப்பயும் போல் அன்றைக்கி நைட்டு இவங்க எல்லாருமே சாப்பிட்டுட்டு படுத்து தூங்கி இருக்கிறாங்க. நைட்டு ஒரு 11:30லேருந்து 11:45 இவங்களுக்கு கால் வருதுங்க. அதாவது அவங்க அம்மாவோட ஃபோனுக்கு கால் வருது. யாருன்னு சொல்லிட்டு அட்டன் பண்ணி பேசினா, கொடைக்கானலில் இவங்க அம்மாவோட சொந்தக்காரங்க எல்லாருமே அந்த மலைவாழ் பகுதி இருக்கும் இல்லையா, அங்கே வாழ்கிறவங்களாம். அதாவது அங்கே இப்போ வரைக்குமே இருக்கிறாங்களாம். மித்துனோட அம்மாவோட கூட பிறந்த அக்கா தவறிட்டாங்க, இறந்துட்டாங்க. ரொம்பவே உடம்பு முடியாமல் படுத்த படுக்கையாக தான் இருந்திருக்கிறாங்க. அவங்க இறந்துட்டாங்க. இந்த நியூஸை கேட்டதுக்கப்புறமா அவங்க அம்மாவுக்கு ஒரு மாதிரி தூக்கமே வரலையாங்க. இப்போயே என்னோடய அக்காவை பார்க்கணும்னு சொல்லிட்டு ஏங்கி உட்காந்து அழுக ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இந்நேரத்தில் பஸ் வசதியும் கிடையாது. எவங்கிட்டையும் போயிட்டு நான் பைக் கேட்டால் கூட கொடுக்க மாட்டானுங்க. இருந்தாலும் கேட்டு பார்க்குறேன்னு சொல்லிட்டு ஒரு 2 ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்டிருக்கிறாரு. அதாவது எப்படி கேட்போம், என் பைக்கை நீ வந்து யூஸ் பண்ண மச்சான், உன் பைக்கை எடுத்துகிட்டு நான் கொடைக்கானலுக்கு எங்கள் அம்மாவை கூட்டிகிட்டு போயிட்டு வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி கேட்டால், இந்த டிவிஎஸ் 50 ஆல்ரெடி அங்கே இருக்கிறவனுங்க எல்லாருமே ஆரம்பத்துலேருந்து ஓட்டிக்கிட்டு இருக்கிறானுங்க. அதாவது இது ஒரு ஓட்ட வண்டி, இது எதுக்கிட்ட அண்ணன் வச்சுட்டு இருக்கிற கருப்பு கிருப்புன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வெறுப்பாக பேசிகிட்டு இருப்பானுங்களாம். அப்படித்தான் இப்பையும் என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் ஒரு மாதிரி மழுப்பி விட்டுருக்குறாங்க. இவருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அவங்க அம்மாவை கூட்டு போக வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வருதுங்க. மித்துன் வீட்டுக்கு பக்கத்துலேயே மதுவோட பெஸ்ட் ஃப்ரெண்டு, அந்த பொண்ணும் இவங்களும் சேர்ந்து தான் காலேஜுக்கே ஒன்றா போவாங்களாம். அந்த ஃப்ரெண்டோட வீட்டில் அன்னைக்குன்னு பார்த்தா அவங்க அப்பாவும் இல்லை, அவங்க அம்மா, அந்த பொண்ணு, அவங்களோட தங்கச்சி, 3 பொண்ணுங்க தான் இருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் தங்கச்சியை அன்டைமில் கூட்டு போக முடியாது. அம்மாவை கூட்டு போய் விட்டுட்டு நான் ரிட்டன் வந்து தங்கச்சியை வந்து காலையில் கூப்பிட்டுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி பக்கத்து வீட்டில் விட்டுட்டு நைட்டு 12:15 மித்துனும் அவங்களோட அம்மாவும் டிவிஎஸ் 50 எடுத்துக்கிட்டு அந்த ரோட்டில், அதாவது பழனி டு கொடைக்கானல் போகக்கூடிய அந்த ஒரு பாதையில் ட்ராவல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அன்னைக்குன்னு பார்த்து அவங்க போகிற அந்த ரூட்டில் எந்த ஒரு வெஹிக்கிளுமே ஆப்போசிட்லேயோ இல்லை இவங்களுக்கு பின்னாடியோ வரலையாங்க. ஒரு மாதிரி மயான அமைதியாக இருந்திருக்குது. இவரோட அந்த டிவிஎஸ் 50யோட சத்தம் மட்டும்தான் காதை கிழிக்குது அந்த காட்டு பாதையில். அந்த பாதை எப்படி இருக்குங்கிறது அங்கிட்டு போனவங்க யாராச்சும் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். ரொம்ப ஒரு மாதிரி திகிலாக இருக்குங்க, அட்வென்ச்சர்ஸாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பாதையில் போயிட்டு இருக்கும்போது இவரோட அந்த டிவிஎஸ் 50யில் லைட்டு வேறு அந்த அளவுக்கு பவர் கிடையாதுங்க. ஒரு மாதிரி லைட்டாக மங்கி போய் தான் எரியுமா. இருந்தாலும் இவருக்கு பழகிருச்சுங்கிற பட்சத்தில் அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டிக்கிட்டு இருக்கிறாரு. அவங்க அம்மா பின்னாடி இவரோட தோளில் சாஞ்சிக்கிட்டு அழுதுகிட்டே வராங்க. இவர் ஆறுதலாக பேசிக்கிட்டே வராருமா, ஒன்றும் இல்லைம்மா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாமா. மித்துன் அந்த டிவிஎஸ் 50யை ஓட்டிக்கிட்டு ஒரு குறிப்பிட்ட எல்லையை தாண்டும் போது அந்த காட்டுப்பகுதி மாதிரி கொஞ்சம் ஏறுமாங்க. அதாவது மேலே அந்த ஹில்ஸ்லலாம் நம்ம ஹேர்பின் பெண்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு டைப்பில் இருக்கிற வளைவுகளுக்கு போயிடுறாரு. அந்த ஏரியாவுக்கு ரீச் ஆனதுக்கப்புறமா தூரத்தில் இப்படி ஒரு சத்தங்க. உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த நாய்ங்க தான், காட்டு நாய்ங்க தான் கத்துதுங்களா, இல்லை ஓநாய் எதுனா கத்துதா, அந்த காட்டுக்குள்ளே ஓநாய் இருக்குதா இல்லையான்னு கூட இவருக்கு டவுட்டு தான். இருந்தாலும் பயம். தனியாக போகிறோமே, வண்டி நின்றுச்சுன்னா கூட ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை, தள்ளிக்கிட்டேவும் போக முடியாது. ரொம்ப ரிஸ்க் எடுத்து தான் அவங்க அம்மாவை கூப்பிட்டுக்கிட்டு போகிறாரு. அப்படி இருக்கும் பட்சத்தில் அவருக்கு ஹார்ட் பீட்லாம் ஒரு மாதிரி ரைஸ் ஆகி இந்த அளவுக்கு அவரோட வாழ்க்கையில் அவர் பயந்ததே கிடையாதாங்க. என்ன தான் பயம் இருந்தாலும் வெளியே காட்டிக்காமல் அவங்க அம்மா கிட்ட பேச்சை கொடுத்துக்கிட்டே அப்படியே மூவ் பண்ணி போய்கிட்டே இருக்கும்போது ஒரு இடத்துல வண்டி ஆஃப் ஆகிடுதுங்க. எதனால் ஆஃப் ஆச்சுன்னு இவராலையும் கண்டுபிடிக்க முடியல. அவங்க அம்மா இன்னுமே அழுகிறத நிப்பாட்டலை. இறங்கி பக்கத்தில் இருக்கிற ஒரு கல், அதாவது அந்த ரோட்டில் மேலே ஏறும்போது அந்த மலை மேலே கல் இருக்கும் இல்லையா, கிராஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு, அந்த கல் மேலே போயிட்டு உட்காந்து அழுக ஆரம்பிச்சிட்டாங்களாம். மா நீ வேற செவனேன்னு இருமா, ஏமா அழுதுகிட்டு இருக்கிற, நானே இப்போ இந்த வண்டியை வச்சுக்கிட்டு உன்னை எப்படி நான் கூட்டு போகிறேன், நடுக்காட்டுக்குள்ளே வந்து மாட்ட வச்சுட்டேம்மான்னு சொல்லிட்டு எதனா வண்டி வருதான்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே இருந்திருக்கிறாரு. அந்நேரம் பார்த்து ஒரு லாரிக்காரர் வந்திருக்கிறாருங்க. இவர் நிப்பாட்ட சொல்லியும் அவர் நிப்பாட்டவே இல்லை, நேராக போயிட்டாராம். ஏன்னா வண்டி மேலே ஏறும்போது நிப்பாட்ட மாட்டாங்க யாருமே, கரெக்டான இடம் இருந்தால் தான் நிப்பாட்டுவாங்க. அது லாரிக்காரரோட தப்பு கிடையாதுங்க. ஸோ அதை அவரே சொல்கிறாரு. நிப்பாட்டாமல் அவர் பாட்டுக்கு போயிடுறாரு. இப்போ இவருக்கு வேறு வழியே இல்லை, வண்டியை தள்ளிக்கிட்டு தான் போகணும்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 2-3 தடவை ட்ரை பண்ணி பார்க்குறாரு, முடியலைங்க. சரி வாமா கொஞ்சம் நேரத்துக்கு தள்ளிக்கிட்டே போகலான்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவும் நடந்து வராங்க. அந்த டிவிஎஸ் 50யை கையில் வச்சுக்கிட்டு உருட்டிக்கிட்டே மெதுவாக திட்டிக்கிட்டே பேசிக்கிட்டே வராருங்க. இப்போது இவங்க 2 பேருக்கும் பின்னாடி யாரோ ஒருத்தவங்க நடந்து வர மாதிரி இப்படி ஒரு கொலுசு சத்தம் கேட்குதுங்க. மித்துனுக்கும் கேட்டிருக்குது, அவங்க அம்மாவுக்கும் கேட்டிருக்குது. 2 பேருமே திரும்பி பார்க்குறாங்க, அங்கே யாருமே இல்லை. இப்போது அவங்க திரும்பி பார்க்குற அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் த செகண்டில் இவங்களுக்கு முன்னாடி யாரோ ஒருத்தவங்க கிராஸ் பண்ணி ஓடுறாங்க. ரோட்டில் ரைட் சைட்லேருந்து லெஃப்ட் சைடில் வேகமாக ஓடி வந்தாங்கன்னா எப்படி சத்தம் கேட்குமோ அந்த மாதிரி ஒரு கொலுசு சத்தம் கேட்டிருக்குது. இவங்களுக்கு ஒரு மாதிரி தூக்கி போட்டிருக்குதுங்க.
மித்துன் மறுபடியும் அந்த வண்டியில் உட்காந்து, அதாவது சென்டர் ஸ்டாண்டை போட்டு அவரால் முடிஞ்ச அளவுக்கு மிதிக்கிறாரு. வண்டி ஸ்டார்ட் ஆகிடுது. சீக்கிரமாக போயான்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவும் ப்ரெஷர் கொடுக்குறாங்க. 2 பேரும் அந்த இடத்த விட்டு கிளம்பும்போது அவங்களால நல்லாவே ஃபீல் பண்ண முடிஞ்சிருக்குதுங்க. அவங்களுக்கு பின்னாடி யாரோ ஒருத்தவங்க கொலுசு போட்டு ஓடி வராங்க. மித்துன் அவரோட அந்த டிவிஎஸ் 50 இருக்கிற சைடு மிரரில் பார்த்துருக்கிறாரு. ஒரே ஒரு மிரர் மட்டும்தான் இருக்குமா ரைட் சைடில். அதில் வெள்ளை கலரில் சேலை கட்டி ஒரு பொண்ணு தலைமுடியெல்லாம் விரித்து போட்டு, அதுக்கு முகமே இல்லையாங்க. முகமே ஒரு மாதிரி டார்க்காக இருக்குதான். கண்ணு மூக்கு வாய் எதுவுமே தெரியலையாம். பின்னாடி ஓடி வருதான். இப்படியே கையாட்டிக்கிட்டே வருதாங்க. இவருக்கு ஒரு மாதிரி ஈரக்குலையே நடுங்கிருது. ஐயோ இதுக்கு மேலே நிப்பாட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவரால் முடிஞ்ச அளவுக்கு முறுக்கி இருக்கிறாரு. இப்படியாவது அந்த இடத்த விட்டு ஓடிடணும், இந்த மோகினி கிட்ட இருந்து தப்பிச்சிடணும்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கருப்பை தான் மனசில் நினச்சிக்கிட்டு, அப்பா என்னை காப்பாற்றுப்பா, அம்மாவை காப்பாற்றுப்பா, பின்னாடி இப்படி ஒரு உருவம் வருதுப்பான்னு சொல்லிட்டு அவரோட மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு வேகமாக முறுக்கி இருக்கிறாருங்க. ஒரு எல்லைக்கு அப்புறமா அந்த உருவம் அவங்க 2 பேரோட கண்ணுக்குமே தெரியல. அந்த சிரிப்பு சத்தமும் கேட்கல, கொலுசு சத்தமும் கேட்கலையாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே ஒரு லாரி மட்டும் தனியாக லெஃப்ட் சைடில் நிப்பாட்டி வச்சுக்கிட்டு அந்த டிரைவர் வந்து கீழே இறங்கி வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு இவங்களுக்காக. அவர் வேற யாரும் இல்லைங்க, இவங்களை கிராஸ் பண்ணி போனார் இல்லையா, இவர் கை காட்டி நிப்பாட்டாமல் போனார் இல்லையா, அந்த டிரைவர் தான். இப்போ மித்துன் அவரை பார்த்ததுமே வண்டியை ஓரம் கட்டுறாருங்க. என்னென்ன நிப்பாட்டாமல் போயிட்டீங்கன்னு சொல்லிட்டு கேட்கும்போது அந்த அண்ணன் சொல்கிறாரு, தம்பி அங்கே என்னால் நிப்பாட்ட முடியலப்பா, ஆனால் நீங்கள் இருந்த அந்த டேர்னிங்கில் நிறைய ஆக்சிடெண்ட்லாம் நடந்திருக்குது தம்பி. என்னோடய ஃப்ரெண்டே, அதாவது அந்த லாரிக்காரரோட ஃப்ரெண்டே அந்த இடத்துல ஆக்சிடெண்ட்டில் இறந்துருக்கிறாராம். பைக் ரைடில் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸோடு வரும்போது அடிபட்டு இறந்துருக்கிறாருங்க. அவர் அவ்வளோ ஸ்பீடாக வரக்கூடிய ஆளும் கிடையாதான். இது எந்த அளவுக்கு உண்மை பொய்ங்கிறது இவருக்கு மித்துனுக்கு தெரியலைங்க. ஆனால் அவர் சொல்கிறது எல்லாமே உண்மை தான். ஏன்னா இவங்களுக்கு பின்னாடி ஒரு மோகினியை விஷுவலாகவே பார்த்துருக்கிறாரு. அவங்க அம்மா உணர்ந்துருக்கிறாங்க, கொலுசு சத்தத்தையும் கேட்டிருக்கிறாங்க, பயம்புறுத்தி விட்டுருக்குது. அப்படி இருக்கும் பட்சத்தில் இது என்னவா வேணாலும் இருக்கலாம் அண்ணே, எங்களுக்கு பயமாக இருக்குது, நானும் எங்கள் அம்மாவும் உங்கள் கூடயே ஏறிக்கிறோண்ணே அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது இப்போது மித்துனுக்கு ஒரு நம்பிக்கையின்மை வருதுங்க. என்னடா அது 1/2 hour கழித்து எடுப்போங்கிறாரு. அவர் சொல்கிற கதை உண்மையான்னு கூட இவருக்கு தெரியாது. யாரோ ஒரு ஃப்ரெண்டு வந்து அடிபட்டு இறந்தாருன்னு சொல்கிறாரு. இதெல்லாம் நம்பலாமா வேணாமா? சரி வேணாம், நம்ம வந்து முன்னாடி போக ஆரம்பிச்சிடலாம். ஏன்னா இவங்ககிட்ட வந்து இந்த கோல்டுலாம் போட்டிருக்கிறாங்களா, கழுத்தில் செயின், அவங்க அம்மாவோட செயின், இதெல்லாம் பார்த்துட்டு என்ன வேணாலும் நடக்கலாம் இல்லையா, யாரையுமே நம்ப முடியாதுங்கிற பட்சத்தில், ஆனால் எங்கள் அம்மாவோட அக்கா வந்து தவறிட்டாங்க, நாங்கள் வந்து இப்போ எமர்ஜென்சிக்காக தான் போய்கிட்டு இருக்கிறோம், அதனால் 1/2 மணி நேரம்லாம் வெயிட் பண்ண முடியாது, நான் முன்னாடி போகிறேன், நீங்கள் பின்னாடியே வாங்க பார்த்துக்கலாம், எங்கேயாவது மீட் பண்ண முடிஞ்சால் மீட் பண்ணலாம்னு சொல்லிட்டு அங்கேருந்து வண்டி எடுக்கிறாருங்க. இப்போது அகைன் அந்த ஹில் ஸ்டேஷனில், அதாவது ஆல்மோஸ்ட் மேலே வந்து கொஞ்சம் பாதி தூரம் ஏறிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நிறைய வெஹிக்கிள்ஸ்லாம் போகுது, ஆனால் சிங்கிள் வெஹிக்கிளாக தான் போகுது. 1-2 கார் மட்டும் இவங்களை கிராஸ் பண்ணி தான் போயிருக்குது. இருந்தாலும் இவங்களோட அந்த டிவிஎஸ் 50யோட வேகத்துக்கு இவங்க மட்டும்தான் அந்த ரோட்டில் தனியாக போய்கிட்டு இருக்கிற மாதிரியான ஒரு உணர்வை கொடுக்குதுங்க. மித்துனோட அம்மா திடீர்னு ஒரு மாதிரி பெருமூச்சு வாங்கிக்கிட்டு அவங்க பையன் மேலே ஷோல்டரில் கையை வச்சிருக்கிறாங்க. இவ்வளோ நேரமாக அழுதுகிட்டு வந்த அவங்க அம்மா அந்த மோகினியோட சத்தத்தையும் அந்த மோகினியோட ஒரு ப்ரெசன்ஸை உணர்ந்ததுக்கப்புறமா பயத்தில் வந்தாங்க. அழுகையை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் பயத்திலே வந்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் இந்த நேரத்தில் அவங்க பெருமூச்சு வாங்கி அவங்களோட முகத்தில் பயங்கரமாக பயம் தெரியுது. இதை ஃப்ரண்ட் மிரரில் அவர் பார்த்துடுறாரு. மித்துன் எதையுமே கண்டுக்காமல் அவரால் முடிஞ்ச அளவுக்கு ஸ்பீடாக போயிருக்கிறாருங்க. இந்த நேரத்தில் மித்துனால் அவங்க அப்பாவோட ப்ரெசன்ஸை உணர முடியுது. அதாவது இப்போ வீட்டில் எதனா ஒரு கஷ்டம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் உங்களில் யாராச்சும் ஒருத்தர் கூட இந்த ப்ரெசன்ஸ் இருந்திருக்குங்க. உங்கள் அப்பாவோ அம்மாவோ தவறிட்டாங்க, அவங்கள நீங்கள் வந்து ரொம்ப மிஸ் பண்ணுறீங்க. அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு எதனா ஒரு ஆபத்தான சூழ்நிலையிலையோ இல்லை ஒரு மாதிரி மனசுடைஞ்சு நீங்கள் உட்கார்ந்துருக்கும் போது அவங்களோட ஆத்மா, அதாவது அவங்க உங்களுக்கு பக்கத்தில் வந்து உட்காந்து உங்களோட ஷோல்டர்லேயோ இல்லை தலையிலையோ கை வைக்கிற மாதிரியோ இல்லை உங்களுக்கு பக்கத்தில் வந்து அவங்க இருக்கிற மாதிரியான ஒரு ப்ரெசன்ஸை உங்களால் உணர முடியுங்க. அப்படி யாராச்சும் உணர்ந்துருக்கிறீங்க அப்படின்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்படி தான் இப்போ மித்துனுக்கும் ஒரு உணர்தல் வருது. அவங்களோட அப்பாவோட ப்ரெசன்ஸை உணர்றாருங்க. அவரோட அந்த டிவிஎஸ் 50யை ஊரில் இருக்கிறவங்க எவ்வளோ பேர் கலாய்ச்சாலும் ஒரு மாதிரி ரொம்பவே ஒரு மாதிரி மட்டம் தட்டி பேசினாலும் அந்த டிவிஎஸ் 50யில் அவங்க அப்பாவோட ஆத்மா வாழ்ந்துட்டு இருக்கதா அவர் வந்து மனசில் ஃபீல் பண்ணியிருக்கிறாரு. இப்போது அதை உண்மையாகவே அவரால் ஃபீல் பண்ண முடியுது. அவங்க அப்பா அவர் கூடயே இருக்கிற மாதிரியான ஒரு ப்ரெசன்ஸ் எங்கே போச்சுனே தெரியலையாங்க. அந்த பயம் அவர் படுக அழுத்திட்டு அவர் போக வேண்டிய இடத்துக்கும் போயிடுறாரு. போனதுக்கப்புறமா தான் அவங்களோட அம்மா ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. ஏப்பா அந்த இடத்துல வந்து பார்க்கக்கூடாத ஒரு விஷயத்த பார்த்துட்டேன், ரொம்ப ஒரு மாதிரி படப்படன்னு வருது, அந்த காளியம்மன் கோயிலில் நிப்பாட்டு, கோயிலுக்குள்ளே போவேணாம், அக்கா வேற தவறிட்டா, தூரத்துலேருந்தே கும்பிட்டுட்டு போயிடலாம் ஏன்னு சொல்லிட்டு மேலே ஏறும் போதே ஒரு காளியம்மன் கோயில் வருமா, அங்கே ஓரமாக நிப்பாட்டி அந்த காளியம்மன் கோயிலுக்கு அப்படியே ரோட்டுக்கு ஆப்போசிட்டில் நிப்பாட்டி சாமியை கும்பிட்டுட்டு போயிருக்கிறாங்க. என்ன நடந்திருக்குதுன்னா அவங்க அம்மா சும்மா அப்படியே லைட்டாக இங்கிட்ட அங்கிட்டும் வேடிக்கை பார்த்துக்கிட்டே வரும்போது மரத்தில்
அதே வெள்ளை சேலையை கட்டிக்கிட்டு முடியெல்லாம் விரித்து போட்டு ஒரு பொண்ணு தூக்கில் தொங்கி இருக்கிறாங்க. ஒரு மாதிரி கண்ணெலாம் பிதுங்கி ஒரு மாதிரி பார்க்குறதுக்கே கொடூரமாக இருந்திருக்குது. நாக்கு வயிறு வரைக்கும் தொங்கி இருக்குதுங்க. அவங்களோட வாயிலேருந்து அந்த நாக்குலேருந்து ஃபுல்லாக ரத்தமாக சொட்டி மேலே இந்த வெள்ளை கலர் சேலையில் ஃபுல்லாகவே ஒரு மாதிரி பிளட்டாக இருந்திருக்குது. இதை அவங்க அம்மா பார்த்து ஒரு மாதிரி அரண்டு போயிருக்கிறாங்க. ஒரு மாதிரி இருள் அடிச்சிருச்சுப்பாங்க இல்லையா, திடீர்னு ஒரு விஷயத்தை பார்த்தா பயங்கரமாக பயப்படுவாங்க. அந்த மாதிரி பயந்தப்போ அந்த உருவமே அவங்க அம்மாவை, அதாவது கீழே இப்போ தலை தொங்கிட்டு இருக்குதுன்னா அப்படியே நிமிந்து அவங்க அம்மாவை அப்படியே ஃபாலோ பண்ணி பார்த்துருக்குதுங்க. இதை பார்த்துட்டு அவங்க எங்கே தன்னோட பையனும் பயந்துருவான் அப்படிங்கிற பட்சத்தில் சொல்லாமல் இவ்வளோ நேரம் கண்ட்ரோல் பண்ணிட்டு வந்திருக்கிறாங்க. இந்த விஷயத்த மிதுன் கிட்ட அவங்க அம்மா மறைச்சிடுறாங்க. ஆனால் அவங்க அம்மாவோட ரியாக்ஷனை மிதுன் முன்னாடி இருக்கிற அந்த ஃப்ரண்ட் மிரரில் பார்த்துடுறாரு. அப்படி இருக்கும் பட்சத்தில் இப்போது நடந்தது எல்லாத்தையும் சொன்னதுக்கப்புறமா இன்னொரு தடவை எவ்வளோ எமர்ஜென்சியாக இருந்தாலும் நைட் நேரத்தில் இந்த பாதையை மட்டும் சூஸ் பண்ணவே கூடாதுன்னு சொல்லிட்டு இவங்க முடிவு பண்ணிடுறாங்க. இப்போ மிதுனை தனியாக அனுப்புறதுக்கே அவங்க அம்மா பயந்துட்டு அவங்க அம்மா கூட பிறந்த அண்ணன் ஒருத்தர் இருக்கிறாராம், அதாவது மிதுனோட மாமா, அவர் ஒரு கார் வச்சுருக்கிறாராம், டவேரா கார் வச்சுருக்கிறாராம். அதில் தான் மிதுனை கூப்பிட்டுட்டு வந்துட்டு மிதுன் அவங்களோட தங்கச்சியை அந்த டவேரா கார்லேயே கூப்பிட்டுக்கிட்டு இவங்களோட சொந்தக்காரங்க ஒரு சிலர்லாம் இருக்கிறாங்களாம் இவங்களோட ஏரியாலேயே, அவங்களையும் கூப்பிட்டுக்கிட்டு மொத்தமாக அந்த டவேரா காரை எடுத்துக்கிட்டு அவங்க மாமா மேலே வந்திருக்கிறாருங்க. இந்த ஒரு சம்பவத்தை என்னாலையும் சரி எங்கள் அம்மாவாலையும் மறக்கவே முடியாதுன்னு. எங்கள் அப்பாவோட ப்ரெசன்ஸை நாங்கள் உணர்ந்தோம். என்னதான் எங்கள் அப்பா இறந்ததுக்கு அப்புறமும் எங்களுக்கு எதனா ஒரு பிரச்சனைனா கூடயே இருந்து எங்களை பார்த்துக்கிறாரு அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த டிவிஎஸ் 50 சென்டிமெண்ட்டாக எங்கள் அப்பா தான் சொல்லிட்டு என் கூடயே இப்போ வரைக்கும் நான் வச்சுருக்கேன். அது இருந்தாலும் அன்டைமில் வெளியே போகிறத, அதாவது இந்த மாதிரி கொஞ்சம் டிஸ்டன்ஸில் 60 கிலோமீட்டர் 70 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் ஒரு ஊருக்கு போகிறத நான் அவாய்ட் பண்ணிட்டேன். குறிப்பாக ஹில் ஸ்டேஷனுக்கு அன்டைமில் நைட் நேரம் போகிறத நான் அவாய்ட் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாருங்க. இப்போது மிதுனுக்கு கல்யாணமாகி அவரோட குழந்தை, அவரோட பையனுக்கு 3 வயசு ஆகுதாங்க. அவரோட குழந்தையோட பேர் ரகுவான். அவர் நம்ம டெவில்ஸ் கிச்சனுக்கு ஒரு பெரிய ஃபேனாங்க. அவருக்கு ஒன்றுமே புரியாதான். இருந்தாலும் டெவில்ஸ் கிச்சனோட அந்த ஓப்பனிங் மியூசிக்கும் இந்த வெல்கம் டு அவர் ஷோ டெவில்ஸ் கிச்சன் நான் சொல்லுவேன் இல்லையா, அது அவருக்கு ரொம்ப பிடிக்குமா. தூங்கிக்கிட்டு இருந்தால் கூட டக்குன்னு எந்திரிச்சிலாம் பார்ப்பாராம் ஒரு சில நேரம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். ஸோ இதோட அவரோட வாழ்க்கையில் நடந்த அந்த 2 இன்சிடெண்ட்டையுமே என்கிட்ட ஷேர் பண்ணியிருந்தார். நான் என்னோடய ஸ்டைலில் உங்ககிட்ட நரேட் பண்ணி முடிச்சிட்டேன். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க. நீங்களுமே அன்டைமில் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு வெளியே போகாதீங்க. ரைடை கேன்சல் பண்ணிடுங்க. அதே நேரத்தில் ரொம்ப தூரமாக ஒரு 60 கிலோமீட்டர் 70 கிலோமீட்டர் போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு கேங் ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அவங்களோட போங்க, தனியாக போகாதீங்க. சேஃப்டியாக இருங்க, ஹெல்மெட் போடுங்க பைக் ஓட்டும் போது. அண்ட் இன்னொரு விஷயமும் உங்ககிட்ட சொல்லணும் கோஸ்டீஸ், என்னென்னா நம்மளோட ஃப்ரெண்டாகவே இருப்பாங்க. இருந்தாலும் நம்ம ஐஃபோன் வச்சுருக்கிறோம், அவங்க ஒரு மாதிரி ஒரு ஆண்ட்ராய்டில் ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கிற ஒரு மொபைல் தான் வச்சுருக்கிறாங்க அப்படின்னா அது அவங்கள கலாய்க்கிறதுனாலையோ இல்லை அவங்க முன்னாடி நீங்கள் பெருமை பீத்திக்கிறதுனால உங்களுக்கு பெருசாக ஒன்றும் கிடச்சிட போகிறது கிடையாது. அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க வச்சுருக்கிறது ஒரு பொக்கிஷம் தான். அவங்கவுங்க உழைச்சி வாங்குகிற பொருளை ஊதாசீனப்படுத்தாதீங்க. வேறு யாராச்சும் ஒருத்தவங்க அவங்களோட வீட்டிலேயே வாங்கி கொடுத்துருந்தாலும் மேபி ஒரு சென்டிமெண்ட்டுக்காக வச்சுருக்கிற ஒரு பொருளை நீங்கள் பார்த்து கிண்டல் பண்ணுறதுங்கிறது ஒரு சரியான விஷயமே கிடையாது. உதாரணத்துக்கு இந்த கதையில் அந்த மிதுன்கிற பிரதரோட பைக்கு அந்த டிவிஎஸ் 50ங்கிறது அவருக்கு அது ஒரு பொக்கிஷன் தான். அவங்க அப்பாவோட ஞாபகார்த்தமாக வச்சுருக்கிறாரு. அதை போயிட்டு கிண்டல் பண்ணுறது, அதை வச்சு அவரை ஒரு மாதிரி புள்ளி பண்ணுறதுலாம் தப்பான விஷயம். இந்த ஊரில் இருக்கிறவங்க எல்லாருமே பார்த்துக்கிட்டு தான் இருப்பீங்க. அவங்க எல்லாருக்குமே ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன், இதுக்கப்புறம் யாரையுமே அந்த மாதிரி பண்ணுற வேலை வச்சுக்காதீங்க. ஒரு ரெக்வஸ்ட்டாக, ஒரு ஹம்பிள் ரெக்வஸ்ட்டாக உங்களோட தம்பியா அண்ணனா உங்கள் ஃபேமிலியில் ஒருத்தனா நான் கேட்டுக்கிறேன். ஸோ இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க. உங்களோட வாழ்க்கையில் இதே மாதிரி எதனா ஒரு அமானுஷம் நடந்திருக்குது, அதை என்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பிரபாகரன் அஃபிஷியல் மிஸ்டர் பிரபாகரன்கிற இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு எனக்கு இன்பாக்ஸ் பண்ணுங்கள். அண்ட் மிஸ்டர் பிரபாகரன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. அண்ட் மிஸ்டர் பிரபாகரன் வீலாக்ஸையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. அண்ட் டெவில்ஸ் கிச்சன் ஸ்பாட்டிஃபைலையும் ரெகுலராக அப்லோட்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது. இப்போ நடுவில் ஒரு 3 நாள் அப்லோட்ஸ் இல்லை, நாளையிலேருந்து ரெகுலராக அப்லோட்ஸ் இருக்கும். ஸோ ஸ்பாட்டிஃபைலையும் டெவில்ஸ் கிச்சனை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான ஸ்டோரியில் உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் டாட்டா, பாய் பாய்.